நம்ம மேல ட்ரையாங்கிள் லவ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்றது? ஏங்க ஃபர்ஸ்ட் லவ்வே கிடையாதுங்க அது. தம்பி அக்கான்ற பாண்டியே ரொம்ப கொச்சையா நீங்க அந்த பொண்ணை ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க. நீங்க அவங்கள வந்துட்டு லவ் தான் பண்றாங்கன்னு ஃப்ரேம் பண்றீங்க. அக்கான்னு சொல்றதையும் அதையே சொன்னீங்கன்னா அப்ப நாளைக்கு அம்மான்னு சொன்னா நீங்க அவங்க நான் அரோராவையும் விக்கல்ஸையும் வந்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சது வந்துட்டு எனக்கு தப்பு. அன்பு ஸ்ட்ராட்டஜியா கனி யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா 24/7 ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. லைவ் போயிட்டு இருக்குங்க. அங்க எங்களால எதுவுமே பேச முடியாதுங்க. லவ் அது இதுன்னு அம்மா பாப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஃபேமிலி டாஸ்க் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அக்கா பிள்ளைங்களை பார்க்க முடியும். நான் எஃப்ஜே போறதுக்கு பாரு பிரேக் டவுன் அங்கதாங்க எஃப்ஜே ஜெயிச்சுட்டா. எஃப்ஜேக்கு டிராஃபி எல்லாம் வேணாம். அதுதான் சத்தியமா பாரு போகும்போது நான் அழுதுக்க மாட்டேன். டான்ஸ் ஆடினு அடிக்கினே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அவளும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம் நானும் பயிர்ப்பு. இக்காலய மாமா கமருதுன்னு எனக்கு அது லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சிச்சு. ஓகே, அவனும் ஸ்ட்ராட்டஜி பண்றான். இருக்கு. அவன் வந்துட்டு உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டு போயிடுறாங்க. அவன் விட்டு போட ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே. போன வாரம் ஃபுல்லா வந்து வியானாவா ஆதிரியா? வியானா மேல கிரஷ் இருக்கா? வீட்ல பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க எஃப்ஜே கிட்ட. எஃப்ஜே நம்பர் பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எஃப்ஜே நம்பர் இருந்தா தான பிளாக் பண்றதுக்கு. எஃப்ஜே எப்படி இருக்கீங்க? அதாவது அதே செலிப்ரேஷன் மோட்ல வெளிய வந்து செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சது. எப்படி இருக்கு இந்த வைப்? பார்த்தேன். செலிப்ரேஷன்லாம் செம்மையா பிச்சிக்கிச்சு. எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஜாலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியானது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஏரியா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாசம் அவனு பண்ணது ஒரு ரொம்ப ஹாப்பி. அதுல இன்னும் ஸ்பெஷலா இருந்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆன போது அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா 3 பேர் வந்தாங்க. பிரவீன், கெமி. எஸ், எப்படி இருந்தது? அவங்க எல்லாம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சுத்தமா இல்ல. ஏன்னா உள்ள என்னதான் சண்டைகள் இருந்தாலுமே வெளியே வந்தோன்னு அந்த பாண்ட் கண்டினியூ ஆகுறது எப்படி இருக்கு? ஏன்னா அதெல்லாம் அதோட மறந்துட்டு தானே வெளியே வருவீங்க. இட்ஸ் a கேம். அது எல்லாருக்குமே அது கிளியரா புரிதல் இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் கண்டினியூ ஆகும். அந்த புரிதல் இல்லனா அது கண்டினியூ ஆகாது. ஓகே. அண்ட் இப்ப நீங்க யோசிக்கிறப்ப இந்த விஷயங்கள் தான் எவிக்ஷனுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லா என்னென்ன விஷயங்களா இருக்கும்? ஃபர்ஸ்ட் காரணம் நான் தான். நான் யோசிக்கிற காரணம் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்றது வந்துட்டு நார்மலாவே எல்லாருமே பண்ணிட்டு இருந்தேன். நான் அரோராவையும் விக்கல்ஸையும் வந்துட்டு நடுவில் வந்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சது வந்துட்டு எனக்கு தப்பு. அத முன்னாடியே நான் வந்துட்டு விக்கல்ஸ் மேல அட்டாக் முன்னாடியே நான் வந்துட்டு போயிருக்கணும். அந்த அட்டாக் மோடுக்கு நான் அப்பயே போயிருந்தா அது கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருந்திருக்கும். நான் போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அண்ட் அது போக இந்த வீக்கெண்ட் நான் எவிக்ட் ஆனேன். இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் வந்து சேது நான் வந்து ஆதிரிய விஷயத்த நீ இப்படி அப்ரோச் பண்ணாம வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா உனக்கு இன்னும் பாசிட்டிவா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆமா ஏன்னா பண்ணல, எவிக்ட் ஆனதுக்கு நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா தெரியுங்க நம்ம உள்ள போறது ஒரு கேமுக்காக தான். நம்ம வாழ்க்கை முடியல, நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது இங்கதான். சோ என்டர்டெயின் பண்ணணும்னு உள்ள போயிட்டோம். என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். உள்ள இருந்தாதான் என்டர்டெயின் பண்ணணும்னு கிடையாது. தட் பிளேஸ் கேவ் மீ ஒன் விசிபிலிட்டி. வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து எஃப்ஜே யாருன்றது இப்ப தெரியும். சோ பிக் பாஸ் எஃப்ஜேன்றது ஒரு பிராண்ட். சோ அந்த பிராண்ட்ல இருந்து வெளியே வந்து அந்த பிராண்ட் பேரை காப்பாத்துற மாதிரி நான் வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணலாம். சோ பெருசா ஃபீலிங் எல்லாம் கிடையாது. என்ன வருத்தம், குட்டியான வருத்தம், ஃபேமிலி டாஸ்க் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான். கரெக்டா அந்த வாரம் மிஸ் ஆனது ஒரு வருத்தம் இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பிளஸ் அக்கா பிள்ளைங்களை பார்க்க முடியாம போச்சு. ஆனா எல்லாரையும் கண் கலங்க வச்சுட்டீங்களே. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட் கொடுத்துட்டீங்க உங்க எவிக்ஷன்ல. ஆமா, அந்த சீனே பாக்குறதுக்கு எல்லாரையும் அழுக வச்சிட்டீங்க. பார்வதி கூட லைட்டா கண். அங்கதாங்க எஃப்ஜே ஜெயிச்சுட்டா. எஃப்ஜேக்கு டிராஃபி எல்லாம் வேணாம்டா. பாரு வந்திருக்கானா? வா, அது நீங்களே எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. பாரு வருவான்னு எதிரே பார்க்கல. ஏன்னா பாரு யாருக்குமே இல்ல, யாருக்குமே அழுது இல்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் போனதுக்கு மட்டும் உள்ள வந்து தனியா அழுதா. பட் பாரு வந்துட்டு யாருக்குமே வேற அழுததே இல்ல. சந்தோஷமா இருப்பா. ஆனா எஃப்ஜே போறதுக்கு பாரு பிரேக் டவுன் ஆனது வாஸ் வெரி எப்படி சொல்றது, அன்எக்ஸ்பெக்டட். டச்சிங். ஏன்னா அவளும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம் நானும் பயிர்ப்பு. அந்த மாதிரி ஏன்னா ஒரு மீம்ஸ்லாம் சிலது ஷேர் ஆயிட்டு இருந்தது. பார்வதி எவிக்ஷன் அப்ப எஃப்ஜே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாரு அப்படின்றது. பட்டாசு வெடிக்கலாம். அதுதான் சத்தியமா பாரு போகும்போது நான் அழுதுக்க மாட்டேன்.
ஓகே. டான்ஸ் ஆடினு ஆடினே அந்த மாதிரி தான் ரீல்ஸ்லாம் ஷேர் ஆச்சு. ஆனா அது அழுகையில ஒரு உண்மை இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எதுல பார்வதி அழுதப்ப உண்மையாவே எமோஷனல் ஆகி அழுதாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கெல்லாம் பாக்குறப்ப பாரு தான் வந்து எஃப்ஜேவை பார்த்து பயப்படுற ஒரு ஆளு. இந்த வீட்லயே வந்து பாரு பயப்படுற ஒரு ஆள்னா அது எஃப்ஜேக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மோடு இருந்தது. நீங்க வெளியே வந்துட்டீங்க. இப்ப யார பார்த்து பாரு பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நிக்காலய மாமா கமருதுன்னு ஏங்க அவங்க சேர்ந்துட்டாங்கங்க. அப்படியா? ஆமா. என்னடா இப்பதான் இதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூல வந்துட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க, சண்டை போட்டுக்கினாங்க. அதெல்லாம் இல்ல, சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானம் ஆயிட்டாங்களா? ஐயோ பாரு அவ்வளவுதாங்க. யாருக்குமே அங்க எதிர்த்து கேட்கிற அளவுக்கு அது அது தைரியம்னு சொல்ல முடியாது. அவங்க யாருக்குமே வந்துட்டு எதிர்த்து கேட்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கிவ் அப் பண்ணிட்டாங்க. கிவ் அப் இல்ல, அது பயப்படுறாங்க. அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுவா இவ. பாருவோட கேம் தான். பாருவோட கேமே வந்துட்டு டு அசாசினேட் யுவர் கேரக்டர் அண்ட் பிளே ஹர் கேம். இவன் ஆளே இப்படிதான், இவன் ஆளே வந்துட்டு இவன் கேரக்டரே இப்படிதான், இவன் சரியே இல்ல அப்படின்னு மக்கள் மனசுல ஒண்ணு பூதிட்டா எல்லாருக்கும் பயம். இதனால வந்துட்டு பாரு கிட்ட போயிட்டு நோண்ட மாட்டாங்க. எஃப்ஜேக்கு அந்த பயம் கிடையாது. என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இப்படிதானா சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்ல. என் கூட பழகுறதுக்கு நான் யாருன்னு தெரியும். என் கேரக்டர் அசாசினேட் பண்றியா பண்ணு, ஜாலியா பண்ணு மாப்ள, இன்னும் பண்ணு பண்ணு. I'm very cool to handle that அப்படிங்கிற மோடு தான். யாருக்குமே அது இல்ல, பயப்படுறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். அவ ஒருத்தவங்களை டைரக்டா எதிர்க்கவே மாட்டான். கூட யார் இருக்காங்களோ கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட் வச்சுப்பா. அந்த சப்போர்ட் மூலமா தான் யார் அந்த பலியாடு? ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார், இப்ப கமருதீன். ஓகே. ஆனா நீங்க நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுத்தீங்கல கமருதீனுக்குமே. ஹிண்டா? அவனுக்கெல்லாம் நான் வந்து மூளைய திறந்து உள்ள சிப் எடுத்து இன்சர்ட்டே பண்ணிட்டே, வானாண்டா இவன் வேணாண்டா வானாண்டா நான் அவளை உட்கார வச்சே அதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்க மாட்டான். ஓகே பண்றது. ஒருவேளை அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? அதான் எனக்கு அது லாஸ்ட் வீக் தான் புரிஞ்சிச்சு. ஓகே. அவனும் ஸ்ட்ராட்டஜி பண்றான். ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவன் வந்துட்டு உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டு போயிடுறாங்க. ஓகே. அண்ட் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி விக்கல்ஸ் அவருடைய கேம் அது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த பெரிய டவுட் எல்லாம் இல்ல இல்லையா? போக போக தான் அவர் மேல அந்த ஒரு கேம் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எனக்கு டவுட் கிடையாது. எனக்கு டவுட் எதுல இருந்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு அவன் சுபிக்ஷா வச்சு அவன் எமோஷனல் கேம் ஆடுறான்றதுலாம் டவுட் இருந்துச்சு. ஆனா எனக்கு எப்போ இந்த டவுட் வந்துச்சுன்னா, அவன் வந்துட்டு ஒரு விக்டிம் கார்டு எல்லாத்துலயும் ப்ளே பண்ணுவான், ஒரு உத்தமன் கார்டு ப்ளே பண்ணுவான். ஓகே. சரி, சி ஐ அம் திஸ், ஐ அம் கஞ்சி தண்ணி போட்டு துவைச்ச ஒரு ஆளு, நான் வெறப்பா இப்படிதான் இருப்பேன், ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லி, அப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி தானே மீன் ஆகுது. ஐ டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ் நீ சொல்ற மாதிரி தானே ஆகுது. ஸோ அவனோட கேமே அதான். பா நான் யாரும் தெரியும்ல, நான் நல்லவன், கத்துங்க, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், இந்த மாதிரி நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு கேம் ஆடுவான் அப்படின்றதுதான் வந்துட்டு நான் பார்த்தேன். அது கிடையாது அப்படின்றது எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு நடுவுலயே. ஆனா எனக்கு அவனை டக்குன்னு சார்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவனுக்கு வெளியில இருந்து வர சப்போர்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி இருக்குன்றது வந்துட்டு வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி எங்களுக்கு புரியும்ல, கிளாப்ஸை வச்சு. அவனுக்கு சப்போர்ட் இருக்கு, அவனை வந்துட்டு நாமினேட் பண்ணி வேஸ்டா எதுக்கு நான் ஓட்ட வேஸ்ட் பண்ணணும், வேணாம். That was my plan. That was why last week I nominated Sabari and Subiksha. Okay. காரணமே கிடையாது. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லி நான் வந்துட்டு நாமினேட் பண்ணி விட்டேன். ஏன்னா அவங்க கேம், அவங்கள நாமினேஷன்லயே போடாம சபரி தப்பிச்சுனே இருக்கான். அவனை எப்படி நான் சும்மா விடுவேன்? சுபிக்ஷாவை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பண்றேன், வாங்க எல்லாம் சேர்ந்து போய் மக்களை ஃபேஸ் பண்ணுவோம், ஒன்னா போவோம். அதுல மக்களுக்கு யாரு வேணாம்னு தோணுதோ அவங்கள வந்துட்டு அவங்க அமுச்சு விட்டுருவாங்க. அந்த வீக்கெண்ட் வரைக்கும் உனக்கு ஒரு பயத்தை கொடுத்தல, அந்த மாதிரிதான் பயத்தை கொடுத்து விட்டுருவேன். ஓகே, எஸ் கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் பாக்குறப்ப இந்த விஷயங்கள்லாம் மக்கள் நோட்டீஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இவரோட கேம் பிளே இன்னும் மக்களுக்கு பெருசா புரியல. யாரு அது? விக்கல்ஸே சொல்றேன். இது எனக்கு தெரியல அது புரிஞ்சுச்சா இல்லையான்னு. எனக்கு வெளியில எனக்கு அந்த ரிவ்யூஸ் பார்க்கல, ரிவ்யூஸ் பார்த்தா மேபி எனக்கு தெரியலாம். ஆனா யாரு புரியாம இருக்கும்னு பார்த்தா கனி என்ன கேம் ஆடுதுன்னு எனக்கே தெரியாது. கூட என்ன கேம்னு எனக்கே தெரியாது. ஓகே. ஏன்னா இப்ப வந்து அந்த கேங் 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு பேர்லாம் வந்துச்சு இந்த சீசன்ல. அந்த கேங்ல நீங்களுமே இருந்தீங்க. சபரி என்ன கேம் ஆடுறான்றது எனக்கு தெரியும். ஓகே. சபரி வந்து டிப்ளோமேட்டிக் கேம் ஒன்னு ஆடுவான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 6 பேர் இருக்கும். 6 பேர்ல ஒருத்தரை தான் நீ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்ல போற. உனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்க, 11வது ஆளா தான் ஏஞ்சி போய் சொல்ல போற. போனா யாரை சொல்ல போறியோ ஞாபகம் வச்சிருப்போ, சொல்லிட்டு வரணும். அங்க போயிட்டு இல்ல யோசிக்க எனக்கு டைம் அப்படின்னு நாங்க ஒரு டைம் எடுக்கிறான்ல,
he is creating a screen space. ஓகே. அது உங்களுக்கு வந்துட்டு ஷோல வரும்போது உங்களுக்கு அங்க அவனுக்கே ஒரு 1.5 நிமிஷம் போயிடுச்சுல, ஸ்கிரீன் ஸ்பேஸ வந்துட்டு அவன் எலாபரேட் பண்றான்ல, சோ அவனோட ஸ்ட்ராட்டஜி அங்க சூப்பரா இருக்கும். ஓகே. ஐ லவ் தட் ஸ்ட்ராட்டஜி. இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அத பத்தி? எனக்கு அது வராது. ஓகே. எனக்கு அந்த மாதிரி நான் போயிட்டு நம்ம போனோமா நீதான் முடியல போ அப்படின்னு நம்ம வந்துருவோம். அவன் அந்த கேமை வந்துட்டு அவன் பிளே பண்ணுவான். அவனுக்கு அது வருது, அவன் பண்றான். நமக்கு அது வரல, அதனால பண்ணல. சோ அது சூப்பரான கேம். கனியோட கேம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்பு தான் ஸ்ட்ராட்டஜியா? எனக்கு தெரியலங்க. கனி அன்பு ஸ்ட்ராட்டஜியா கனி யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா சத்தியமா நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். கனி அன்பு ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. கனி உண்மையாவே பாசக்காரங்க. கனி இஸ் ஜென்ரலி வெரி வெரி பாசம். ஸோ அப்படி இருக்கிறதுனால கனி அதை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கான்சியஸா நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கனி அதெல்லாம் பண்ணல. கனி இஸ் டூயிங் தட். அதனால மக்கள் வந்துட்டு ஐ மீன் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு கனியை நாமினேட் பண்ண மாட்டாங்க. அதனால கனி நாமினேஷன் வர மாட்டாங்க. நாமினேஷன் வரலன்றதுனால வீட்டுக்குள்ள இருக்காங்க. சேவ்டு. கனி நாமினேஷனுக்கு வந்தாலும் ஷில் பி சேவ்டு. ஓகே. எஸ். அண்ட் இப்ப நீங்க வந்து பார்வதி கேம் பத்தி பாக்குறப்ப இந்த விஷயம் கம் ஆன் டெல் மீ. நான் எக்ஸைட் ஆயிடுவேன். பார்வதி அப்படினா ஜாலியா எக்ஸைட் ஆயிடுவேன். கம் ஆன் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. கிவ் மீ மோர். ஓகே. இப்போ வந்து பார்வதிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த 24 ஹார்ஸ் அந்த இதுவும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல? அவன் விட்டு போட ஆரம்பிச்சிட்டா ஏற்கனவே. போன வாரம் ஃபுல்லா வந்து அம்மாவை பத்தி மூச்சுக்கு 300 வாட்டி பேசிருப்பா கேமரா முன்னாடி. ஏன்டா டேய் வந்து 77 நாள் ஒண்ணுமே பேசாம அம்மாவை பத்தி உக்காந்து கடைசி 7 நாள் மட்டும் எப்படா பேசுனேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. அவ ஏற்கனவே வந்துட்டு பட்டரிங், சீசிங், ஐசிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சோ இப்போ அம்மா வந்தாங்கன்னா ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவா. வீக்கெண்ட் எபிசோட்ல எஃப்ஜே ஆட்டிடியூட் காட்டுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆமாங்க, ஃபீல் ஆச்சுங்க எனக்கு. எனக்கு சொன்னதுக்கு அப்புறமா ஃபீல் ஆச்சு. அவர்கிட்ட என்ன ஒரு மாதிரி கத்தி பேசுற, அவர்கிட்ட ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசுற அப்படின்னு எனக்கு தெரியல. வந்தது நேச்சுரலா. நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அவர் சொல்றது அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்லுவாரு. ஆனா எனக்கு இங்க வந்துட்டு நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பண்றேன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. ஆனா அதை நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அந்த கோவத்தின் வெளிப்பாடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்படின்றது போறதுக்குமே இருந்திருக்கலாம். தப்பு தப்பு அது. தப்பு தப்பு கண்டிப்பா தப்பு. நம்ம மேல ட்ரையாங்கிள் லவ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்றது ஏங்க ஃபர்ஸ்ட் லவ்வே கிடையாதுங்க அது. அப்புறம் எப்படிங்க அது ட்ரையாங்கிள் லவ் ஆகும்? ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல இந்த மாதிரி ப்ரோமோல ஸ்லோ மோஷன்ல வந்துச்சு. இல்ல இப்படி ஒண்ணு நடக்குது, இப்படி ஒண்ணு வெளியே போகுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வீக்கெண்ட்ல நான் வந்து ஆதிரை கிட்ட பேசும்போது, ஆதிரையும் என்னைய பத்தி பேசும்போது வர சவுண்ட்ல இருந்து, வியானாவோட நான் பேசும்போது வர சவுண்ட்ல இருந்து, தட் இஸ் when we decided not to talk, me and Viana. That is when ஆதிரை came in. நாங்க சாட்டர்டே வந்துட்டு டிசைட் பண்றோம் இனிமேல் நம்ம பேச வேண்டாம், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்டாவே இருப்போம். ஏதாச்சும் வேணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலா பேசுறது, ஏதாச்சும் வேணும் கேமுக்கு அந்த மாதிரி வேணும்னா நம்ம பேசுவோம். மற்றபடி நம்ம 2 பேர் ரெகுலரா ஒண்ணு பேசுவோம்ல, ஜாலியா நம்ம 2 பேரும் எப்பவுமே உட்காந்து பேசுவோம். இது வேண்டாம் அப்படின்னு நாங்க சாட்டர்டே டிசைட் பண்றோம். சண்டே ஆதிரை என்ட்ரி அண்ட் தட் காட் ப்ரொஜெக்டட் இன் a way like இவ வந்ததுனால தான் இவன் வியானா கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துச்சு. ஆனா அது கிடையாது. நாங்க டிசைட் பண்ணிட்டோம். முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் இப்ப நீங்க வந்து ஆதிரிட்ட கடைசியா சொல்லியிருந்தீங்களே அந்த மாதிரி ஒரு க்ளோஷர் மாதிரி ஒரு சாரி மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க. அதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா அது க்ளோஸ் ஆயிருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. பண்ணிட்டேனே, முன்னாடியே பண்ணிட்டீங்க. ஆதிரை கிட்ட நான் வந்துட்டு ஒரு 10 வாட்டிக்கு மேல சாரி கேட்டேனே. ஓகே. she was not ready to accept it and அவளுக்கு அதுமே கேமா ஃபீல் ஆச்சு. எஃப்ஜே கேமுக்காக தான் சாரி கேட்கறான், எஃப்ஜே கேமுக்காக தான் எல்லாமே பண்றான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வெளியே வரும்போது அதை பண்ணதுக்கான காரணம் இப்ப நான் கேம்ல இல்ல. ஓகே. இப்ப நான் போய் சொல்லி எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. அது அவசியமும் கிடையாது. நான் உன்னை யூஸ் பண்ணல. இதை நான் உனக்கு சொல்றதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லை. வெளியே வந்து நான் சொல்லலாம், எஸ். ஆனா உள்ள இருக்கும் போது நீ வந்து அந்த வீட்டுக்குள்ள நான் கேமுக்காக பண்ணலன்னு நான் கிளியர் பண்ணிட்டு வந்தாதான் உனக்கு வந்துட்டு அது தெரியும். உள்ள நீ திரும்ப உள்ள இருந்துட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது என்ன மென்டாலிட்டியில வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்பயே கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் ஜென்யூனா வந்துட்டு உள்ள சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஜென்யூன். யா தட் வாஸ் எமோஷனல் மொமெண்ட் ஆல்சோ அந்த இடத்துல. ஓகே. இப்போ உங்களுக்காக சில கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஓகே. யா do you think Viana and Adire got evicted because of you? So your strategy is to give hope. ராப் பண்ண சொல்லுங்க, உங்களை பொறுமையா படிங்க. So is your strategy to give hope, make people chase you and then push them out of the game? That was not my strategy at all. I was very clear about it. I did not want to do any love content, nothing. I did not want to use anyone emotionally for my game. Okay. Because that's unethical. I don't want to do any unethical things. So I did not use that. Adre went out
I am one of the reason. Agree. Viana went out. I am not at all a reason. ஓகே That I'll not agree. ஓகே. ஆர் யூ அ ப்ளே பாய்? No. ஓகே. வியானாவா ஆதிரியா? ஆதிரை obviously. ஓகே. வியானா மேல க்ரஷ் இருக்கா? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தான். Your friends. ஆதிரி மேல? ஓகே. எனக்கு அந்த வீட்ல யாரும் மேலயும் crush இல்ல. க்ரஷ் இல்ல. FJ, you're capable of coming in top 5, but your anger and aggression pulled you down. அப்படியா? ம். ம். Yeah. எந்தெந்த இடத்துல இதெல்லாம் கோவப்பட்டிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுது? அப்படி ஒரு இடமும் கிடையாது. இந்த இடத்துல கோவப்பட்டிருக்க வேண்டாம்லாம் ஒரு இடமும் நான் சொல்லவே மாட்டேன். எல்லா இடத்துலயுமே நான் கோவப்பட்டது கரெக்டா தான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா the way I behaved was not good, I guess. ரொம்ப அக்ரெசிவா சவுண்ட் ஏத்தி ரொம்ப ஹெவியா கத்திட்டேன். அதை கம்மி பண்ணி டோன் டவுன் பண்ணி ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணியிருந்தா மேபி நான் சொன்ன பாயிண்ட் எதுவுமே தப்பான பாயிண்டே கிடையாது. எல்லாமே ஆன் பாயிண்ட் இருக்கும். நீங்க போய் நல்லா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் கத்தி சொல்லுவேன், சத்தமா சொல்லுவேன். ஆனா எல்லாமே ஆன் பாயிண்ட் இருக்கும். ஓகே. அது கரெக்டா ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் நான் தான் வைப்பேன். இல்லைன்னா நான் வைக்கவே மாட்டேன். அப்படியே நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் விட்டு. நான் கரெக்டா வச்சிருப்பேன். ஆனா அதை டோன் மட்டும் மாத்திருக்கலாம். ஓகே. எஸ். கண்டிப்பா வந்து ஆதிரை எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரம்யா கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்களா, இப்படிதான் வந்து நான் ஆதிரை எவிக்ஷன் நான் காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே டிஸ்டன்ஸ் ஏன் வியானா கிட்ட மெயின்டைன் பண்ணல? வியானா கிட்ட க்ளோஸ் ஆகுறப்ப மேபி இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் திருப்பி நம்ம மேல வருமோ அப்படின்றது கான்சியஸா இருந்திருக்கும் இல்லையா? நான் ப்ரொஜெக்ஷன்ன்றது வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வருங்க. ஃபர்ஸ்ட் வியானாவோட நான் என்ன பேசுனேன்றது இருக்குல்ல, நாங்க 2 பேரும் குழந்தை கிடையாது. ஒரு வாட்டியும் பிக் பாஸ் நான் வியானாவோட பேசும்போது மைக்க மூடிட்டு பேசாதீங்க, மைக்க மாட்டிட்டு பேசுங்கலாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். 24/7 ரெக்கார்ட் வச்சோங்க. லைவ் போயிட்டு இருக்குங்க. அங்க எங்களால எதுவுமே பேச முடியாதுங்க. லவ் அது இதுன்னு. அப்படி பேசினா வெளியே தெரிஞ்சிருங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் நாங்க லவ் பண்றோன்ற மாதிரி பேசி பாத்தீங்களா? லவ் அம்மா பாப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. தட் இஸ் ஹர் ஜெனரல் ஃபியர். ஷி டசன்ட் டாக் டு எனி கை. அவ பசங்க கூட பேச மாட்டா. அவ அதுலயுமே கிளியரா இன்னொன்னுமே சொல்லியிருப்பாளே, என் வீட்டுல ஏற்கனவே துஷார் கூட நான் பேசுனதுக்கும் என்ன சொல்ல போறாங்க தெரியல, கம்ருதீன் கூட பேசுனதுக்கும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, உன் கூட பேசுனதுக்கு சுத்தமா என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல எனக்கு. பிகாஸ் துஷாரையும் வியானாவையும் அட்ரஸ் பண்ணும்போது கிரௌட் கிட்ட தான் அந்த சவுண்ட் வரல. கம்ருதீனையும் வியானாவையும் அட்ரஸ் பண்ணும்போது கிரௌட் கிட்ட தான் அந்த சவுண்ட் வரல. எஃப்ஜேவையும் வியானாவையும் அட்ரஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்துச்சு. ஸோ எஃப்ஜே அண்ட் வியானா ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்றது அவளுக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. அப்போ ஷி வாஸ் ஸ்கேர்ட். அப்பா அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்றதுலாம் வந்துட்டு அவ பயந்தான். ஸோ அங்க எங்கேயுமே நாங்க லவ் பண்றோம், லவ் அப்படின்றதுலாம் நாங்க சொன்னதே இல்லையே. இப்போ நீங்க 4வது ஆள் நான் இதை சொல்றது, பிரியமான தோழி படத்துல வர மாதிரி உனக்கு நான் வந்து மாப்பிள்ளை பாக்குறதுக்கு என் பொண்டாட்டியோட வந்து பாத்து கொடுக்குறேன் நான் சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அவளும் நான் சொன்னேன் அவளுக்கு. ஓ அதான் அவங்களும் இன்டர்வியூல சொன்னாங்க. பாத்தீங்களா? ஓகே. அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, வீட்ல பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க எஃப்ஜே கிட்ட. எஃப்ஜே நம்பர் பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எஃப்ஜே நம்பர் இருந்தா தான பிளாக் பண்றதுக்கு. நம்பரே இல்லையே. நீங்க பேச ட்ரை பண்ணுவீங்களா? இதுக்கு அப்புறம் அந்த பாண்ட் கண்டினியூ ஆகுமா? I should respect her privacy and feelings. If she don't want me to talk to her, I should respect that. Okay. I can't just go and pull someone வா பேசு நச்சரிக்க முடியாதுல. அது ஜென்யூனா இருக்காதுல. ஓ அண்ட் ஆல்சோ இப்போ ஃபினாலே வீக் வந்துச்சுன்னா நாங்க உள்ள போவோம். மோஸ்டா உள்ள போனா பேசாமையும் இருக்க முடியாதுல்ல. அது அங்க பேசிதானே ஆகணும். கொண்டாட்டம்னு வரும், பேசிதானே ஆகணும். ஃபைனல்ஸ்க்கு வருவோம், பேசிதானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு தேவைன்ற இடத்துல பேசிதான் ஆகணும். அவளும் பேசதான் போறான். ஸோ அது ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பேசுனா பேசுவேன், இல்லைன்னா ஓகே அப்படின்னு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஃபீலிங்ஸ். ஓகே. அண்ட் இப்போ கனி அக்காவோட உங்களுக்கு இருக்க பாண்டிங் அது நிறைய பேர் ரொம்ப ரசிச்சாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து அதை பத்தி ஒரு விமர்சனம் வச்சாங்க, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் எவர் பர்சன் நான் இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூஸ்லயே ஃபர்ஸ்ட் எவர் பர்சன் டு டெல் அதை நிறைய பேர் ரசிச்சாங்க அப்படின்னு. தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. அது போதுங்க எனக்கு. ஏன்னா நீங்க வெளியே வரப்ப என் அக்கா பசங்களை பார்க்காம வந்துட்டுன்றது அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ட்ரூவா இருந்தது அந்த எமோஷன் பாக்குறப்ப. அது புரிஞ்சவங்களுக்கு போதுங்க. எனக்கு புரியாதவங்களுக்கு நான் போய் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓகே. ஸோ நான் அதுதான் நான் ஹேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டேன்னா எனக்கு வர லவ்வுக்கு நான் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது அந்த லவ்வை. ஸோ ஹேட் வரட்டும் பரவாயில்ல, ஒத்துங்க, எடுத்துக்கிறேன், ரெடி டு டூ இட், அவ்வளோதான். ஐ நோ ஷீ நோஸ், we both of us know what we are.
எஸ். ஏன்னா இப்ப ஃப்ரெண்ட் இப்ப வியானா, ஆதிரே அவங்கள அந்த மாதிரி பேசுறது ஒரு விஷயமா இருக்கும். பட் ஒரு சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆறவங்க கூட பேசுறது, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? வெளிய வந்து இந்த மாதிரி ஆப்வியஸா இருக்கும். அது அது எப்படின்னா ஹர்ட்டிங்ன்றது போக, ஷி ஹேஸ் அ ஃபேமிலி. எஸ். ஷி ஹேஸ் 2 கிட்ஸ், 2 டாட்டர்ஸ். அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அவங்க தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அம்மா, அப்பாவுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். என் அம்மா, அப்பாவுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். என் அக்காங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். நீங்க பேசுறது ஈஸியா பேசி விட்டு போயிடுறீங்க. ஒரு ஒரு தம்பி, அக்கான்ற பாண்டையே ரொம்ப கொச்சையா நீங்க ஏதாச்சும் பேசி விட்டு போயிடுறீங்க. அது அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபேமிலி. ஃபேமிலிய எவ்வளோ பாதிக்கும்ன்றத நீங்க யோசிக்க மாட்றீங்க. ஸோ ஒரு 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 அதுதான் "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆளாதே, நாவினால் சுட்டவடு" அப்படின்ற மாரி, நீங்க வார்த்தையில ஜாலியா விளையாடி விட்டு போயிடுறீங்க. அந்த வார்த்தைய வந்துட்டு உங்களால திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அந்த மாரி யாரையுமே வந்துட்டு ஒருத்தன் அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட பேசுறான்னா, நீங்க அத ஃபர்ஸ்ட்டு கொச்சையா பார்க்கிறதே ஒரு தவறான விஷயம். நீங்க அப்படி பார்க்காதீங்க. ஓகே. என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு, ஆ நீங்க வந்துட்டு இப்போ ஒண்ணு சொல்றீங்கல்ல, ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையாதுன்றீங்க. சரி இதுக்கெல்லாம் சொல்றீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்றது சொல்றீங்க, ஓகே. அந்த பொண்ண ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க. ம். ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நீங்க வந்துட்டு லவ்ன்ற ஒரு பிராண்ட வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க அவங்கள வந்துட்டு லவ் தான் பண்றாங்கன்னு ஃப்ரேம் பண்றீங்க. அக்கான்னு சொல்றதையும் அதையே சொன்னீங்கன்னா, அப்ப நாளைக்கு அம்மான்னு சொன்னா நீங்க அவங்களையும் அதே தானே சொல்லுவீங்க. அந்த பாண்ட் ஜென்யூனா வரவே கூடாதா? அது வர்றத நீங்க தப்பா பார்க்கிறதே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப 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 எப்படி சொல்றது? ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும் அது. ஓகே. அது அது பெருசா நான் வந்துட்டு அது ஹர்ட் ஆகுதுன்னு நான் காமிச்சு ஒண்ணுமே பண்ண போறதில்ல. சரி சொல்லிக்கோங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல சொல்ல முடியாது. ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ரூவ் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதும் இல்ல. ஓகே. ப்ரூவ் பண்றதுனால எங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பிரேக் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஸோ எஸ். ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே. உங்கள பொறுத்த வரைக்கும் டாப் 3னா யாரு? கானா வினோத், ஆ. திவ்யா, ம். டாப் 3 எனக்கு சத்தியமா ஐடியா 2 இல்ல. வச்சுக்கலாம் இப்போதைக்கு. 2 ம். கானா வினோத், திவ்யா. ஓகே. இப்போ வைல்ட் கார்டா போனா, இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்டின்னா யாரா இருக்கும்? நீங்க வைல்ட் கார்டா விக்கல்ஸ். விக்கல்ஸ். விக்கல்ஸ், அரோரா. ஓகே. 2 பேருமே டார்கெட். இதுக்கப்புறம் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் தேங்க் யூ. யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.